Good morning students. I am MRK. We are going to see plus 2 mathematics chapter 8. Okay. Limits and continuity of functions of two variables. Of two variables அப்படின்னு அர்த்தம். பொறுமையா நிதானமா படிச்சுக்கோ. அப்போ கண்டினியூட்டினா என்ன அப்படின்ற மாதிரி எடுக்கையில் கண்டினியூட்டி தொடர்ச்சியானது அப்படின்றது f is to a tends to r is continuous at interval வந்து u, v if point 1 f is defined at u, v. Second one, limit x, y tends to u, v. f of x, y equal to L exist. Third one, L equal to f of u, v. L equal to f of u, v. Exercise 8.3 குள்ள introduction. Next நம்ம exercise பார்ப்போம். Exercise 8.3 ஃபர்ஸ்ட் சம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாரு, பொறுமையா நிதானமா. லிமிட் x, y tends to 1, 2 g of x, y equal to limit கேட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் சம் லிமிட் x, y tends to 1, 2 x, y tends to 1, 2 g of x, y ன்றது ஃபங்க்ஷன். என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா 3x ஸ்கொயர் அப்போ எடுத்துக்கிறேன். லிமிட் x tends to 1, x, y tends to 1, 2 g of x, y க்கு பதிலாக ஃபங்க்ஷன் வந்து 3x ஸ்கொயர் மைனஸ் xy divided by x square plus y square plus 3 x square plus y square plus 3. ஓகே, லிமிட் அப்ளை பண்ணுறேன். 3 இன்ட்டு எக்ஸுக்கு 1 வேல்யூ, ஒய்க்கு வந்து 2 வேல்யூ. அப்போ 1 இன்ட்டு 2 டிவைடட் பை 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3. அப்போ 1 ஸ்கொயர் 1 தான். அப்போ 1 இன்ட்டு 3 தான். minus 1 into 2 2 1 square 1 4 plus 3 அப்போ 1 by 8 அப்படின்றது ஆன்சர். புரியுதா அப்படின்னு பார்த்துக்கோ. நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் லிமிட் x, y tends to 0, 0 x, y tends to 0, 0 ஃபங்க்ஷன் வந்து cos x cube plus y square by x plus y plus 2 cos of
x cube plus y square by x plus y plus 2. அப்போ மேலே அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணால் x, yக்கு 0,0 தான். அப்போ மேலே என்ன வந்துடும்? 0 வந்துடும் பை 2 வரும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும்? cos 0ன்னு வந்துடும். cos 0னா 1. அவ்வளோதான் ஆன்சர். புரியுதான்னு பார்த்துக்கோ. நெக்ஸ்ட்டு தேர்ட் சம். லிமிட் x tends to x, y tends to 0,0. ஃபங்க்ஷன் வந்து f of x, y அப்படின்னு எடுத்து கொடுத்துருக்கு. அப்போ அதை நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறோம். லிமிட் x tends to 0, x tends to x, y, x, y tends to 0,0. ஃபங்க்ஷன் வந்து y square minus xy, y square minus xy, y square minus xy whole divided by root x minus root y, root x minus root y. இந்த சம்மில் எக்ஸுக்கு ஒய்க்கு 0 போட்டோம்னா மேலேயும் 0/0ன்னு வந்துடும். அப்போ எக்ஸிஸ்ட் ஆகாது. அதனால் இதை வந்து நான் வந்து காஞ்சுகேட் எடுத்து கணக்கை சுருக்கிக்கிறேன். அதாவது 0 மேலேயும் எக்ஸுக்கு ஒய்க்கு போட்டோம்னா 0/0 ஃபார்ம்னு வரும். இன்டிட்டர்மினேட் ஃபார்ம் சொல்லுவோம்ல, அந்த ஃபார்மெட்டில் வந்துடும். ஸோ இதை வந்து நம்ம ஒன்ஸ் இதை சரி பண்ணணும். சரி பண்ணையில் காஞ்சுகேட் எடுத்துக்க, மேலே கீழேயும் காஞ்சுகேட் எடுத்துட்டேன். அப்படியே மினிமைஸ் பண்ணுறேன். சிம்பிளிஃபை x, y tends to 0,0. மேலே வந்து y square minus xy into root of x plus root y whole divided by கீழே a plus b into a minus b, a square minus b square அப்படின்னு வந்துடும். அப்போ லிமிட் x tends to y, x, y tends to 0. எல் ஹாபிட்டல் ரூல் நாமே வருது அப்படியே. ரைட், ஓகே. இதில் ஒய் ஸ்கொயரை காமன் எடுத்து ஒய்யை காமன் எடுத்தோம்னா, இல்லை மைனஸ் ஒய்யை காமன் எடுத்தோம்னா, ஃபஸ்ட்டு ஒன்று என்ன ஆயிரும்? சேஞ்ச் ஆயிரும். எக்ஸ் மைனஸ் ஒய் அப்படின்னு சேஞ்ச் ஆயிரும். இது ரூட் எக்ஸ் ப்ளஸ் ரூட் ஒய்ன்னு இருக்கும். ஹோல் டிவைடட் பை, புரியுதான்னு பார்த்துக்க. ஃபஸ்ட்டு செட்டில் வந்து மைனஸ் ஒய்யை காமன் எடுக்கிறேன். அப்போ சேஞ்ச் ஆயிரும். எதுக்கு சார் எடுக்கிறீங்க அப்படின்னா, டினாமினேட்டரில் எக்ஸ் மைனஸ் ஒய்ன்னு வரும்ல, இது ரெண்டு அடிக்கிறக்காண்டி. இப்போ டினாமினேட்டர் போயிடுச்சு. டினாமினேட்டர் போனனால இது இன்டிட்டர்மினேட் ஃபார்முக்கு வராது. மைனஸ் ஒய் ரூட் எக்ஸ் ப்ளஸ் ரூட் ஒய்ன்னு கிடைக்குது. இப்போ நீ ஆன்சர் போட்டுடலாம். போட்டோம்னா என்ன வந்துடும்? ஆட்டோமேட்டிக்காக 0. புரியுதா அப்படின்ட்டு பார்த்துக்க. குட். ஃபோர்த் சம். லிமிட் x, y tends to லிமிட் x, y tends to 0,0 cos of e power x sin y by y. ஓகே, இப்போ நம்ம வந்து காசை வெளியில் எடுத்துருவோம். காசை வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா லிமிட் x, y tends to 0,0 e power x sin y by y அப்படின்னு வரும். புரியுதா சொல்கிறது? ஒரு செட்டு. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, பை காம்போசிஷன் ரூல் அப்படின்னு சொல்கிறது. நம்ம எல் ஹாபிட்டல் ரூலில் பயன்படுத்துகிறது தான் காம்போசிஷன் ரூல் அப்படின்றது. அந்த ரூலை பயன்படுத்தி காசை வெளியில் எடுத்துட்டேன். சரியா சொல்கிறது? காசை வெளியில் எடுத்துட்டேன். ரைட். இப்போ லிமிட் 2 லிமிட்டாக பிரிக்கலாம். 2 லிமிட்டாக பிரிக்கையில் லிமிட் x, y tends to 0,0 e power x இன் ஒரு செட்டு இன்ட்டு ஹோல் ப்ராக்கெட் போட்டுக்கோம். லிமிட் x, y tends to 0,0 sin y by y. புரியுதான்னு பார்த்துக்கோ. இப்போ இது லிமிட் x tends to 0
sin x by x அப்படின்ட்டு இருந்தால் 1 அப்படின்னு அர்த்தம். ஆர் தீட்டா டென்ஸ் டு 0 sin தீட்டா பை தீட்டோன்னு இருந்தால் 1. அப்போ இதோட வேல்யூ வந்து டோட்டலாக என்ன ஆயிரும் 1 அப்படின்னு ஆயிரும். சரி இதான் சொல்கிறது. அப்போ காஸ் இதில் வந்து e பவர் 0ன்னு அப்ளை பண்ணிடலாம் இன்ட்டு 1. e பவர் 0னா என்னது 1. அப்போ ஆன்சர் என்ன கிடைக்குது காஸ் 1 அப்படின்னு அர்த்தம். e பவர் 0னா 1 அப்படின்னு அர்த்தம். அப்போ ஆன்சர் என்னது காஸ் 1. ஓகே குட். நெக்ஸ்ட்டு 5th சம், 5வது சம். லிமிட் x, y டென்ஸ் டு 0, 0 g ஆஃப் x, y அப்படின்ட்டு எடுத்துக்கிறேன். லிமிட் x, y tends to 0, 0 g of x, y. अब g of x, y what is given? x, y tends to 0, 0 x square by x power 4 x square y by x power 4 plus y square. குட். நெக்ஸ்ட்டு கொஸ்டினில் வந்து ஒய்க்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ண சொன்னது ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கு. ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் ரீப்ளேஸ் பண்ணுறேன். லிமிட் எக்ஸ், ஒய் டென்ஸ் டு 0, 0 எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எம்எக்ஸ் ஹோல் டிவைடட் பை எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் எம்எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு அர்த்தம். அப்போ இன்னும் சரி பண்ணோம் அப்படின்னா லிமிட் எக்ஸ், ஒய் டென்ஸ் டு 0, 0 எக்ஸ் கியூப் எம் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயரை வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா எக்ஸ் பவர் ஸ்கொயர் ப்ளஸ் எம் ஸ்கொயர்னு வரும். அப்போ நம்ம இது ரெண்டையும் அடிச்சிட்டோம் அப்படின்னா லிமிட் எக்ஸ், ஒய் டென்ஸ் டு 0, 0 எம் பை மேலே எக்ஸ் இன்ட்டு எம் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எம் ஸ்கொயர் அப்படின்னு வருது. அப்போ ஆன்சரு கீழே வந்து உனக்கு 0/0 ஃபார்மில் வராது. ஏன்னா அப்ளை பண்ணல மேலே 0 வந்துடும், கீழே வந்து 0 ப்ளஸ் எம் ஸ்கொயர்னு தான் வரும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன வந்துடும் 0/m² வரும். அப்போ உனக்கு தெரிஞ்ச ஆன்சர் தான் என்னது 0 அப்படின்னு எழுதிடலாம். புரியுதா சொல்கிறது? அந்த கணக்கில் நம்ம வந்து 0/0 ஃபார்ம் வந்தனால தான் கான்ஜுகேட் எடுத்தேன். தேர்ட் சம்மு இதிலலாம் வரல, அதனால் நான் டைரெக்ட் ஆன்சரை கொண்டு வந்துட்டேன். வித்தியாசத்தை பார்த்துக்கோ. குட். நெக்ஸ்ட்டு 6th சம், சாரி 5th செகண்ட். அது ஃபஸ்ட் ரோமன் லெட்ரு, இது செகண்ட் ரோமன் லெட்டர். லிமிட் எக்ஸ், ஒய் டென்ஸ் டு 0, 0 ஓகே குட். ஃபங்க்ஷன் வந்து g ஆஃப் எக்ஸ், ஒய் தான். லிமிட் எக்ஸ், ஒய் டென்ஸ் டு 0, 0 g ஆஃப் எக்ஸ், ஒய்க்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர் ஓ பை அதே சம் தான். ரீப்ளேஸ் பண்ணுறது வந்து ஒய் ஈக்குவல் டு கே எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணுறோம். இதில் ரீப்ளேஸ் பண்ணுறது ஒய் இஸ் ஈக்குவல் டு கே எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி ரீப்ளேஸ் பண்ணுறோம். கே பிலாங்ஸ் டு ஆர் அப்படின்னு கொடுத்துருக்கு, பார்த்துக்கோ. ரைட் குட். இப்போ ரீப்ளேஸ் பண்ணுற பார்த்துக்க பொறுமையாக. லிமிட் எக்ஸ், ஒய் டென்ஸ் டு 0, 0 எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு கே எக்ஸ் ஸ்கொயர் பை ஒய்க்கு பதிலாக எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் ஒய்க்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணால் கே ஸ்கொயர் எக்ஸ் பவர் 4. லிமிட் எக்ஸ், ஒய் டென்ஸ் டு 0, 0 எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் பவர் 4 இன்ட்டு கே ஹோல் டிவைடட் பை எக்ஸ் பவர் 4 வெளியே ரீப்ளேஸ் பண்ணிட்டோம்னா வெளியே எடுத்துட்டோம்னா 1 ப்ளஸ் கே ஸ்கொயர். எக்ஸ் பவர் 4 கேன்சல். லிமிட் எக்ஸ், ஒய் டென்ஸ் டு 0, 0 கே பை
1 + k ஸ்கொயர். இதில் எப்படி நம்ம வந்து ஆன்சர் அப்ளை பண்ண முடியும்? k வந்து ரியல் நம்பர், வித்தவுட் 0 சரிதானா? அப்போ இதுலேயும் கேன்றது ரியல் நம்பர் தான், ஆனால் எக்ஸப்ட் 0ன்னு சொல்கிறனால அந்த இன்டிட்டர்மினட் ஃபார்ம் வராது. அதனால் நம்ம டைரெக்டாகவே எழுதிடலாம் k/1 + k ஸ்கொயர். k பிலாங்ஸ் டு ரியல் நம்பர் எக்ஸப்ட் 0 அப்படின்னு அர்த்தம். புரியுதான்னு பார்த்துக்க. இது XY இருந்தால் தான் வேல்யூ அப்ளை பண்ண முடியாதனால அந்த கான்செப்ட் அப்படியே எடுத்திருக்கேன். புரியுதான்னு பார்த்துக்கோ. நெக்ஸ்ட்டு